கணனி என்றா என்னட்டு முதல்ல சொல்லியாச்சு. இந்த கணனி என்றது அடிப்படையில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், இல்லாட்டி ஒரு இலத்திரனியல் சாதனம் என்று சொல்ல வேண்டி வரும். அதோட இன்புட், ப்ரோசஸ், அவுட்புட் இந்த மூன்றையும் செய்யக்கூடியது. இப்ப நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ப்ரோசஸ் பண்ணி அவுட்புட் பண்ணக்கூடியதும் அதை ஸ்டோர் பண்ணக்கூடியதும் என்ற கருத்தில் தான் ஒரு கம்ப்யூட்டரின் வரைவிலக்கணம் சொல்லணும். അതിൻ്റെ இயல்புகள் என்று சொல்லிக்க ஃபீச்சர்ஸ் கம்ப்யூட்டருக்கு ஸ்பீட், அக்யூரசி, எஃபிஷியன்சி, வெர்சாட்டிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. கதி, அதாவது சரியான ஸ்பீடாக வேலை செய்யும். ஒரு செகண்டுக்குள்ள பில்லியன் கணக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து முடிக்கக்கூடிய ஸ்பீடை அதுக்கு இருக்குது. அதோட அவ்வளோ துல்லியமாக இருக்கு. திறன் மாறாமல் இருக்கு. தொடர்ந்து ஒரே மாதிரியே ஒர்க் பண்ணும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்யும். அதான் தல்கிற ஆற்றல். அதோட டேட்டாக்களை சேர்த்து திருப்பி எடுக்கக்கூடிய தன்மை. கம்ப்யூட்டரை நாங்கள் வகைப்படுத்திக்கல, நாங்கள் முக்கியமாக ரெண்டு முறையாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று அதின் அளவுக்கு ஏற்ற மாதிரி, மற்றது தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை விட தலைமுறையாகவும் வழிப்படுத்துறது கணனி வரலாற்றில் வருது. கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில் தலைமுறையாக 4 தலைமுறையாக வகைப்படுத்தலாம். இங்கே அளவின்படி 4 சொல்லணும். சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் உண்டு. நாங்கள் பாவிக்கிற சாதாரண கம்ப்யூட்டர் எல்லாம் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வரும். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்பது ஒரு பெரிய அளவான வேலை, நாசா இல்லாட்டி ஏதாவது பெரிய பிஸ்னஸ் அல்லது இராணுவ தேவைகளுக்காக பாவிக்கிற கம்ப்யூட்டர். அதில் ஆயிரக்கணக்கான கணனிகளை இணைத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு பெரிய சைஸ் கம்ப்யூட்டர். ഇതിൻ്റെ ஆற்றலும் அதிகம், சைஸும் அதிகம். இதுக்கு அடுத்த சைஸ் இதை சொல்லலாம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஒரு நூற்றுக்கணக்கான கணனிகளை நினைச்சு வேலை செய்யக்கூடியது. மினி கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்றது ஒரு பேங்க் வழியாக காணக்கூடிய மாதிரி ஒரு குறைந்தளவான எண்ணிக்கையான கம்ப்யூட்டர்களை உண்டாக இணைச்சு வேலை செய்யக்கூடிய மாதிரியானது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேமும் இருக்குது, காமன் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி இருக்கு. நாங்கள் பாவிக்கிறது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன், டேப், லேப்டாப், நோட்புக், டெஸ்க்டாப் எல்லாமே இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸுக்கு வருது, அல்லது பிசின்னு சொன்னாலும் அதைத்தான். தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்துகிறேன்டா 3 வகை இருக்கு. ஒன்று அனலாக், டிஜிட்டல், ஹைப்ரிட்னு சொல்கிறோம். அனலாக்ன்றது பழைய முறை கம்ப்யூட்டர், அதாவது ஒத்திசை செய்கைகள். அது இந்த காலம் மாதிரி டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் வந்தது. இதுதான் இந்த ஒத்திசை அனலாக் சிக்னலை வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்ட கணனிகள். டிஜிட்டல் என்று சொல்வது இந்த காலம் வந்துருக்கிற கணனிகள், இலக்க முறை கணனி. கலப்பு வேண்டாம், ரெண்டும் சேர்ந்ததா இருக்கு. ஹாஸ்பிட்டலில் பாவிக்கிற இசிஇ அதுக்கு உதாரணம் என்று சொல்லலாம். கணனி தொகுதி என்று சொல்லி எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், அதிൻ്റെ முதல் கூறுகளை அடையாளம் காணணும். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அது மெமரி. மெமரியில் பொதுவாக 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று மெயின் மெமரி, செகண்டரி மெமரி. மெயின் மெமரியோட தான் எங்களுடைய சகல டிவைஸும் கனெக்ட் பண்ணின மாதிரி. டேட்டா இங்கே தான் வரும், இங்கே வந்து தான் ப்ராசஸுக்கு போகும், இங்கே வந்து தான் வெளியீட்டுக்கு போகும், இங்கே வந்து தான் ஸ்டோரேஜுக்கும் போகும். இப்போ மெயின் மெமரி என்று நாங்கள் வரையறுக்கிறது ரைம் மெத்தட். பொதுவாக ரைம் அதோட இணைஞ்சுதான் இன்னும் இருக்குது. அதுக்கு நினைவோம் கேட்ஸ் மெமரி. மற்றது ரொம்மையும் நாங்கள் இதுக்கு எடுத்துக்கொள்வோம். ரொம்ப பெர்மனெண்ட்டாக ஃபிட் பண்ணி இருக்கும் அளவோட்டில். இங்கே மெயின் மெமரி என்றால் என்னென்று நேரம் கேட்டால் ரைம் தான். இப்போ அங்கே டேட்டா வரும் உள்ளோட்டு தெரிவியால் ஒரு ப்ரொசஸ் ஒன்று செய்யணுமெண்டா சிபியுக்கு வரும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்குள்ள 3 வகை காணப்படும். மெமரி ரெஜிஸ்டர்ஸ், ஏஎல்யூ, சியு, 3 வகை காணப்படும். சியு தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். பணி செயல்முறைமை கட்டுப்பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே
சியு, அதாவது கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அளவு. ஏஎல்யு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அதாவது ப்ரொசஸுக்கு இந்த எண்கணிதம் சம்பந்தப்பட்ட செய்கைகளுக்கு பொறுப்பாக இருக்குது. இந்த நினைவக பதிவேடுன்னு சொல்றதும் இந்த தற்காலிக நினைவகம் தான். அதாவது ப்ரோசஸ் நேரம், எங்கண்ட நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா, இதில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகுது. அதுதான் படத்து நினைவகம்னு சொன்னேன். அதை பற்றி விரிவாக பின்னுக்கு பார்க்கலாம். அப்போ நாங்கள் செகண்டரி மெமரின்னு சொன்னால், துணை நினைவகம்னு சொன்னால் சிடி, டிவிடி, ஹார்ட் டிஸ்க் வந்து நிரந்தரமாக தகவல்களை சேமித்து வைக்கிற கருவிகளை குறிக்கும். இன்புட் டிவைஸ், நாங்கள் பிரதானமான இன்புட் டிவைஸ் எதுன்னு கேட்டால் கீபோர்டை சொல்லுவோம். கீபோர்ட். அதை விட வேறையும் இருக்குது. கீபோர்ட் தான் எங்கள்ட பிரதான உள்ளீட்டு சாதனம் என்று சொல்றது. பாயிண்டிங் டிவைஸ், ஒன்றை பாயிண்ட் பண்ணி காட்டுற டிவைஸ். மற்றது அது மவுஸ் மாதிரி. அடுத்தது இந்த இமேஜிங் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ், அதாவது ஸ்கேனர், ஓசிஆர், அப்படி. அதை விட பேரடிகள் இப்படி பிரிக்கிறோம். அதுக்குள்ள வேறு வேறு நிறைய கருவிகள் வரும். இப்போ கீபோர்ட் சம்பந்தமான பொதுவான தகவல், அங்கே கீபோர்டில் இருக்கிற கீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப் பண்ணுறதுக்கான கீஸ் அங்கே இருக்கும். ஃபங்க்ஷன் கீஸ் வந்து மேலே வரிசையில் இருக்கும். F1 F12 மட்டும் இருக்கும். அது மாதிரி நியூமெரிக் கீஸ் 2 இடத்துல போட்டிருக்கிறேன். நியூமெரிக் கீஸ் இந்த பக்கமும் இருக்கும். இந்த நான் டிஸ்பிளேல காட்டுற கீபோர்டில் நியூமெரிக் கீஸ் இருக்குது. இது இங்கே போட்டுக்கிறது 1 2 3 2 டைப்பிங் கீஸுக்கு மேலே போட்டுக்கிறது. கண்ட்ரோல் கீஸ் வந்து கட்டுப்பாட்டு சாவிகள்னு சொல்லுவது. அதுக்குள்ள கண்ட்ரோல் கீஸ் உட்பட சில சாவிகள் வரும். ஸ்பெஷல் கீஸ் என்னும் இருக்குது. பொதுவாக 108 வரைக்கும், 101லேருந்து 108 மட்டும் கீஸ் இருக்கலாம். லேப்டாப்பில் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். கீபோர்டின் சைஸ் இப்படி தான் மாறுபடும். இப்போ இங்கே காட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு கீஸ் என்னென்னு. சாதாரண டைப் ரைட்டரில் இருக்கிற கீஸ் தான் இங்கேயும் போட்டு கிடக்கு. நாங்கள் பாவிக்கிறது குவைட்ரி என்று கீஸ்ன்னு சொல்லுவோம். குவைட்ரி என்றதுன்னா டபிள்யூ, இந்த QWERTY என்று ஒரே ஒழுங்கிணைந்த எழுத்து இருக்கு அந்த கீபோர்டில். குவைட்ரி கீபோர்டுன்னு சொன்னால் நாங்கள் பாவிக்கிற கீபோர்டை குறிக்கிது. வேறு மொழிகளில் பாவிக்கிற கீபோர்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருந்து கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்க போகுது. அது நாங்கள் ஒன்று டைப் பண்ண இன்னொரு கீ அடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸ்பெஷல் கீஸ் இந்த பக்கம் இருக்குது. டேப், கேப்ஸ்லாக், ஷிஃப்ட் அப்படியானது. ஷிஃப்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் அடிக்கிறதுக்காண்டி பாவிக்கிறது. கண்ட்ரோல் கீஸ் இதில் காட்டப்பட்டிருக்குது. கண்ட்ரோல் CTRL ஒரு கீஸ் இருக்கும். அதை விட இந்த ஆல்டர்னேட்டிவ் கீஸ் வந்து இருக்கும். ALT அடிக்கிறது. அதையும் விட இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்சர்ட், ஹோம், பேஜ் அப், பேஜ் டவுன், எண்ட், டிலீட் அப்படியான கீஸும் இருக்கு. அது பக்கத்து மேலே ஒன்று வருது, கீழே ஒன்று வரதுக்கு. டிலீட்டும் அதில் தான். ஹோம்ண்டா ஹோம் பேஜுக்கு வர மாதிரி வேர்ட், எக்ஸல் எல்லாம் பாவிக்கிறதுனால. இதை விட நம் கீஸ் வந்து நம் லாக், இந்த நியூமரிக் கீஸ் வந்து இதுக்குள்ள ஒரு செட்டாக இருக்கு. அதுக்கு இலக்கங்களும் இருக்கும். நீங்கள் நம்பரை லாக் பண்ணி விட்டால் அதில் இருக்கிற அரோ கீஸும் கீழே போட்டிருப்பாங்க. அரோ கீயும் பாவிக்கலாம். அரோ கீஸ், அதாவது மேலே கீழே கொண்டு வரதுக்காக. அதை விட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் அங்கே இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆஸ்ட்ரிக் என்ற வடிவில் இருக்கும். டிவிஷன் ஒரு ஸ்லாஷ் அடையாளத்தில் இருக்கும். அதை விட ப்ளஸ் மைனஸும் இருக்கும். அது கீபோர்டின் அடிப்படைகள். சுட்டும் சாதனம் என்றால் பாயிண்ட் பண்ணி காட்டுறதுன்றதை குறிக்கின்றது. பின்வருவற்றில் சுட்டும் சாதனங்கள் அவை அப்படியான கேள்விகள் வரும். எனக்கு வந்து விரைக்குள்ள இப்போ இன்புட் டிவைஸ் அப்பால பாயிண்டிங் டிவைஸ் நோட் பண்ணணும். ஒன்று மவுஸ். மவுஸ் வந்து பாயிண்ட் பண்ணி காட்ட தான் பாவிக்கிறோம். அங்கே டேட்டா இப்படி தான் கொடுக்குறது. சுட்டி சுட்டி தான் கொடுக்குறது. அதுக்கு பேரே சுட்டி தான். தொடுதிரை, டச் ஸ்க்ரீன், அது நாங்கள் தொடுவதன் மூலம் கிளிக் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுறது எல்லாம் அங்கே செய்யலாம். அதுக்கு டச் ஸ்க்ரீன் உதாரணம் வந்து சொல்லலாம். இயக்குப்பிடி, ஜோய்ஸ்டிக், கேம்ஸ் விளையாடல கூடுதலாக டிவி கேம்ஸுக்கு, கம்ப்யூட்டரில் சில கேம்ஸ் விளையாடுறதுனாலும் இதை கனெக்ட் பண்ணுறது. அப்படி லைட் பென்னும் அப்படித்தான்.
லைட் பென் வந்து சில ஃபோனுக்கு வாரது, சில டேப் மாடலுக்கு வந்தது. அங்கே நீங்கள் கையால் டச் பண்ணது பேரா ஃபோனாலேயே செலக்ட் பண்ணலாம். அதெல்லாம் பாயிண்டிங் டிவைஸ் இந்த 4. மவுஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்னன்னு சொன்னால், மவுஸில் 3 பட்டன்ஸ் இருக்கு. மவுஸில் 3 பட்டன்ஸ், லெஃப்ட், ரைட். இப்போ லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் ரெண்டு ஒன்று இருக்கு. அதை விட ஸ்க்ரோல் நடுவில் இருக்கு. ஸ்க்ரோல், நகர்த்தும் சில்லு. இது ஒரு லேப்டாப்புக்குன்னு சொன்னாலும் அந்த அமைப்பு தான். ஆனால் அங்கே டச் பேடுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் டச் பேட். தொடு திண்டம், தொடு நிரப்பிடம், டச் பேடுன்னு சொல்லுவோம். அங்கே ஸ்க்ரோல் வந்து சைட்டில் போட்டிருக்கணும். அந்த ஒரு லேப்டாப் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரோல் இருக்கு. சிலது இப்போ லெஃப்ட் கிளிக்னா ஒருக்கா தட்டினாலும் சரி, அந்த எந்த ஸ்பேஸ் ஒன்றில் ஒருக்கா தட்டினா சரி. சிலதுக்கு கீழே புரிம்பாவே அந்த பட்டன்ஸ் காணப்படும். ஒருக்கா தட்டினா கிளிக், 2 தரம் தட்டுறது டபுள் கிளிக். சும்மா இப்படி தட்டலாம். அதை விட ரைட் கிளிக்கு 2 விரலை உண்டாமக்கிறது. ரைட் கிளிக் 2 விரலை உண்டா மேலும் கீழும் நகர்த்தின அமர்த்தினபடியே அது ஸ்க்ரோல் மாதிரி பாவிக்கிறதுன்னு சில நுட்பங்கள் லேப்டாப்புக்கு வித்தியாசம். 2 விரலை உண்டா அமர்த்தினா ரைட் கிளிக், 2 விரலை அமர்த்தினபடி மேலே கீழே தள்ளினா ஸ்க்ரோலாக தொழிற்படும், ஒரு விரலை தட்டினா கிளிக்காக தொழிற்படும். டச்சுக்கு அது ஃபோன் மாதிரி நான் சொல்ல தேவையில்லை. அது உள்ளீட்டு கருவியாகவும் வெளியீட்டு கருவியாகவும் பாவிக்கிறது என்றால் டச்ன்னு சொல்லலாம். கட்டாயம் டச் அப்படின்னு சொல்லணும். உள்ளீட்டு கருவியாகவும் பாவிக்கலாம், வெளியீட்டுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஜோய்ஸ்டிக் முதலே சொன்னது தான். இங்கே செலக்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது பற்றியான வேலைகள் பொதுவாக செய்யலாம். அது ஜோய்ஸ்டிக்னு பேர். லைட் பென் பழைய மாடலும் ஒன்று இருக்குது. பழைய மாடல் என்னது கண்டால் இந்த கட்டட வரைபடங்களுக்கு கூட பாவிச்சிருக்கிறது. இந்திய காலங்களும் அது பயன்பாட்டில் இருக்குது. இதுதான் பிம்பமாக்கு ஒளியுறு உள்ளீட்டு சாதனம், இமேஜிங் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ். இது டிஜிட்டலாக எங்களோட வீடியோவையோ அல்லது ஒரு ஃபோட்டோவையோ கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா முதலாவதாக காட்டியிருக்கிற படம் டிஜிட்டல் கேமரா. இந்த காலம் அது காண்றது அரிது. ஆனால் படத்தை எடுத்து கேபிளை அடித்து கம்ப்யூட்டருக்கு கொண்டு வரலாம். அதால இன்புட் டிவைஸாக இது இருக்குது. அடுத்த வெப் கேம், அது லேப்புக்கு அதிலேயே பூட்டிக்கிறது. இல்லைன்னா நீங்கள் வேண்டி பூட்டணும். வெப் கேமும் நீங்கள் ஸ்டில்லும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் வீடியோஸும் எடுக்கலாம், ஜூம் மீட்டிங்ஸ் எடுக்கலாம். இது உதவுது. இது சிசிடிவி. இது இந்த விரிவாக்கங்கள் கேட்பினர் க்ளோஸ்ட் சர்க்கிட் டெலிவிஷன் சொல்கிறது. இது சிசிடிவி இப்போ பல மாடலில் வந்துட்டு இதில் காட்டுற படம் ஆரம்பத்தில் வந்தது. சிசிடிவி 24 மணி நேரம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும். ഇതിൻ്റെ ரெக்கார்ட் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லாட்டி இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்லேயும் போடலாம். கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொன்னால் இன்டர்நெட்லேயே சேவ் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. இதை விட பரடிகள் என்று பார்த்தோம்னா அதில் வகை வகையாக சொல்கிறோம். முதலாவது வைரடி ஸ்கேனர்னு சொல்கிறோம் நாங்கள். இப்போ எங்கேயாவது கடை வழியே இருக்கலாம், ஃபோட்டோ காப்பி மிஷினோடையும் சேர்ந்து இருக்கலாம், சில வகை பிரிண்டரோடையும் சேர்ந்து இருக்குது. இப்போ ஃபோனிலேயே நாங்கள் படம் எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கிறதால இந்த டிவைஸ் இப்போ இல்லை. அது ஃப்ளட் பெட் ஸ்கேனர்ஸ்ன்னு சொல்கிறது. உங்களுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு அமர்த்தி ஸ்கேன் பண்ணி நாங்கள் எடுக்கலாம். இப்போ ஃபோட்டோ காப்பி மிஷினில் இருக்குது. நாங்கள் கடையில் போனால் செய்திருக்கிறேன். ஸ்கேன் பண்ணுறோம் நாங்கள்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறது என்றால் அதுக்கு தான் பாவிக்கிறது. அடுத்தது பட்டை குறி வாசிப்பான் பார்கோட் ரீடர் ஃபுட் சிட்டி வழியே இருக்குது. இது ஒரு பார்கோட் பிரிண்டர் ஒன்று இருக்குது. பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணி விடும் விலைகள், അതിൻ്റെ பேர் எல்லாத்தையும் இன்புட் பண்ணி ஒரு குறியுண்டு, ஒரு கோடுண்டு பிரிண்ட் பண்ணிவிடும். பிறகு இந்த பார்கோட் ஸ்கேனரில் அதை பிடிக்க அந்த டேட்டா கம்ப்யூட்டருக்கு போகும். இதுதான் ஃபுட் சிட்டியில் இல்லாட்டி விற்பனை நிலையங்களில் இருக்குது. மேக்னெட் இங்க் கேரக்டர் ரீடர், எம்ஐசிஆர்னு சுருக்கமாக சொல்லிவிடும். எம்ஐசிஆர் இருக்கிற இடம்
பார்க்கக்கூடிய இடம் பேங்கில். காசோலைகளின் உண்மைத்தன்மைகளை பார்க்கறதுக்கு அதை பாய்ப்பினம். அடுத்தது ஓசிஆர், அதோட ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்கேனர் மாதிரி இல்லாமல் சின்ன அளவு, இந்த பெண்ணை விட அப்படி பெருசானது, அப்படியே பிடிச்சு கொண்டு போவோம், ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு எடுத்து கொண்டு இருக்கும். இது ஓசிஆர், ஒப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். ஓசிஆர் ரெண்டு டிவைஸ்களுக்கு பேர் அதுக்கு. அடுத்த ஓஎம்ஆர், இப்போ பாவனையில் இல்லை. எம்சிக்யூ பேப்பர் திருத்துறதுண்டா 4 விடையில் ஒன்றுக்கு தீர்ற மாதிரி அங்கே செட் பண்ணி இருக்கணும். அப்போ அந்த நேரம் அந்த குறியலை அடையாளம் கண்டு அதை பேப்பர் திருத்துற, உதாரணத்துக்கு எம்சிக்யூ பேப்பர் திருத்துறதுக்கு பாவிக்கப்பட்டது. பிற்காலத்தில் அதெல்லாம் ஆன்லைனுக்கு எல்லாம் மாறிக்கிட்டு வேண்டபடியாக இப்போ பயன்பாடு இல்லை. ஓஎம்ஆர் இது வந்து ஒப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன் என்று சொல்கிறது. தன்னியக்க காசளிப்பு இயந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சது, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், ஏடிஎம் கார்டு. அது ஒரு ஸ்கேனர் தான். உன்னை காட்டை போடுவோம், ஸ்கேன் பண்ணி காசு எடுக்கலாம், போடலாம். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். உள்ளீட்டு கருவியில் மைக்ரோஃபோன், அதுதான் சுருக்கமாக மைக்குன்னு சொல்கிறோம். மைக்ரோஃபோன் இங்கே ஒரே சொல்லாக வரணும். அது ஒரு ஒலியை உள்ளீடு செய்கிறதுக்கு, சவுண்டை உள்ளீடு பண்ணுறதுக்கு பாவிக்கிறோம். அடுத்து வெளியீடு என்று சொன்னால் ப்ராசஸ் பண்ணப்பட்ட டேட்டா இது ஒரு வகையில் வெளியீடு சாதனத்துக்கு வரப்போகுது. அது வெளியீட்டு கருவி என்று சொல்கிறோம். அங்கே 3 வகையாக பிரிக்கிறோம். 3 என்று சொன்னால் சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி, சவுண்ட், இப்படி 3 வகையான வெளியீடுகளை நாங்கள் பார்க்குறோம். சாஃப்ட் காப்பியாக வாரது பார்க்குறது என்று சொன்னால் அது திரை தான், சாதாரண திரை. இப்போ சாதாரண திரையண்டா மொனிட்டர். மொனிட்டரில் 3 வகை, ப்ரொஜெக்டரோட சேர்ந்தோம்னா 4 வகை எங்களுக்கு இருக்குது மொனிட்டர். ஒன்று சிஆர்டி, எல்சிடி, எல்இடி என்று சுருக்கமாக எழுத தெரிஞ்சா தெரியும். அதில் விரிவாக்கங்கள் கேதோட் ரே டியூப் முதலாவது தெரியும். அது பழைய காலத்து மொனிட்டர், கேதோட் ரே டியூப். பிறகு இடையில வந்தது எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, அது என்ன விரிவாக்கம், திரவ பளிங்கு காட்சி. அடுத்தது எல்இடி, அதான் இன்றைய காலம் டெக்னாலஜி, லைட் எமிட்டிங் டயோட் இதை சொல்றது. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அது இப்பவும் இருக்குது, முதலும் இருக்குது. இப்போ வளாம் சொற்கொப்பியை எங்களுக்கு வெளியில் தரக்கூடியது, மின்னகலை பார்க்கலாம். இப்போ கையால் தொட்டு அதை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வெண்ணகல் ஹார்ட் காப்பி வருது. ஹார்ட் காப்பியை தரக்கூடியது பிரிண்டர்ஸ் தான். பிரிண்டர் மூலம் கிடைக்கிற வெளியீட்டை தான் ஹார்ட் காப்பின்னு சொல்லுவீங்க. அப்போ இங்கேயாலும் ப்ரெசன்டேஷன்லாம் கிடைக்கணும். ஹார்ட் காப்பி தெரிவிங்களாண்டா, பிரிண்ட் அவுட் தெரிவிங்களான்றது கிடைக்கும். ஹார்ட் காப்பி எடுக்கிறதுக்கு பிரிண்டருங்களுக்கு வேணும். பிரிண்டர் 2 வகையாக பொதுவாக பிரித்து போட்டு அதுக்குள்ளால சொல்லலாம். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்டண்டா ஒரு அழுத்தத்தோட சத்தங்களோட வெளியிடுற பழைய காலத்து பிரிண்டர். நான் இம்பேக்ட்ன்னு சொல்றது அவ்வளோ சத்தம் போடாமல் பிரிண்ட் பண்ணக்கூடியது. அது லேசர், பபிள்ஸ், அடியிங் பிரிண்டர், தேர்மல் பிரிண்டர் என்று சொல்கிறோம். பிரிண்டரின் வகையில பார்ப்போம். இது ஒரு இம்பேக்ட் பிரிண்டர், சத்தம் போடும், பயங்கர சத்தம், கிரீச் கிரீச் கிரீச்னு கத்தித்தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். இப்போ பழைய ஆஃபீஸ் வழியே இந்த சத்தம் சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்போ இங்கே ஒரு ரிபன் தான் கட்டிப்பிடம் உள்ளது. இந்த ரிபனுக்கு மேலே அந்த ஹெட் வந்து அழுத்தி அழுத்தி தான் பிரிண்ட் தரும். கலர் பிரிண்ட் இங்கே செய்கிறது இல்லை. படங்களை நீட்டாக வராது. ஒரு பில்லுகளுக்கு ஓகே. ஆனால் மலிவு, சரியான மலிவு வேணும்னு சொன்னால் ரிபன் தான் பாவிக்க வேணும். இது இப்பவும் கடைகளில் பாவிக்கணும். பில்லுக்கு என்ன காரணம் என்றால் மலிவு என்ற காரணம். கடையில் ஆக செலவழித்து பிரிண்ட் தர முடியாது. பெரிய கடைகள் ஓகே, கொஞ்சம் பெரிய விலையில் உள்ள பொருளை விற்கிறவைக்கு ஓகே. மற்றபடி பில் கொடுக்க போயினவன்டா சாதாரண கடைகள் அதை தங்கின கோஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இதைத்தான் பாவிக்கணும். ஆனால் பிரிண்டர் விலை, பிரிண்டர் கொஞ்சம் விலை. இப்போ எல்லா பிரிண்டரும் விலை கொடுக்குறோம். இதில் பெரிய அளவு கொஞ்சம் ஸ்பீடாக பிரிண்ட் பண்ணணும்டா இந்த பிரிண்டரை பாவிக்கணும். லைன் பிரிண்டர், நடிகச்சு பொருள்.
இதை பற்றி பேசா கேள்விகள் வாரதன்னு இல்லை. ஆனால் நிமிடத்தில் 3000 வரிகளை அச்சிடக்கூடிய ஸ்பீடு. இதுதான் இன்றைய காலத்து பிரிண்டர்ஸ். கலர் பிரிண்டர் தெரியும், அதை பபிள் பிரிண்டர்னே சொல்லிக்கிறோம், இங்க் பிரிண்டர்னு சொல்லி ஓடினோம். நடுவில் இருக்கிறது போர்ட் சிட்டி வழியாக தார பிரிண்டர், தேர்மல் பிரிண்டர்ன்றதை சொல்றது. மற்றது லேசர் பிரிண்டர் தான் சாதாரண பிரிண்டர். இப்போ ஃபோட்டோகாப்பியும் அந்த டெக்னாலஜி தான். லேசர் லேசர் பிரிண்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்கலாம். ஃபோட்டோஸும் கொஞ்சம் கிளியராக வரும், சத்தம் இல்லை, அவ்வளவு சத்தம் இல்லை, பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். இதுக்கு டோனர் பாவிக்கிறது, மையக்கு பார்த்தா டோனர். பபிள் பிரிண்டர் இல்லாட்டி இங்க் பிரிண்டருக்கு திரவ வடிவில் தான் மைய சேர்க்கிறது இங்கே. அது பொட்டிலில் வரும், கொண்டு ஊற்ற வேண்டியதான், அல்லது அப்படியோ ஹார்ட்ரிச்னு சொல்லி உள்ளுக்கே ஃபிட் பண்ணலாம். ഇതിൻ്റെ விலை மலிவாக இருந்தாலும் ஒன்றுக்கான செலவு கூடவா இருக்கு. ஏன்னா பிரிண்டர் 5000 ரூபா வித்த நேரம் இதுக்குரிய ஹார்ட்ரிச் 4000 ரூபா வைக்கும். அப்படித்தான் இதுக்குரிய செலவு. ஹார்ட்ரிச்சுக்கு தான் கூட விலை. இப்போ விலை எனக்கு தெரியல, என்றாலும் ஒரு மலிவாக இருக்கும். ஆனால் ஹார்ட்ரிச் அடிக்கடி மாற்றணும், கலரில் பிரிண்ட் பண்ணலாம். வெப்ப அச்சுப்பொறி தேர்மல் பிரிண்டர்ஸ் தான் ஏடிஎம் வழியே செலவு குறையுது, குட்டியாக பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்ச நாளில் இங்க் காஞ்சிடும். இது உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச பிரிண்டர். ஃபோர்ட் சிட்டியில் சாமான் பண்ணிக்கணும் வந்தால் இந்த பில் தேவை, ஏடிஎம்மில் காசு எடுத்தா இந்த பில் தேவை. இது தேர்மல் பிரிண்டர்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்து ஃப்ளட்டர் ரெண்டு முந்தி பாவிச்சிருக்கிறேன். அது ஒரு பேனா மாதிரி ஒன்று இருக்கு, அது அங்கே இஞ்சி அசைஞ்சு வரையும். இதை ஃப்ளட்டர்ன்னு சொல்கிறது. இப்போ வெளியீட்டில் கடைசியாக இருக்கிறது என்ன? சவுண்ட். அதுக்கு ஸ்பீக்கர் மட்டும்தான். ஓகே. இப்போ இன்றைய பாடத்தில் இன்புட் டிவைஸையும் அவுட்புட் டிவைஸையும் இதுக்குள்ள சொன்னேன்னா, இதுக்குள்ள வார ஒவ்வொரு விஷயங்களும் கேள்வி கேட்கப்பட்டது. அது நீங்கள் அன்றாடம் பார்த்த விஷயங்கள் தான். இப்போ சொல்லப்பட்ட கருவிகள் பெருசாக புதுசு இல்லை. இல்லாட்டி இன்னும் இருக்கா ஃபுட் சிட்டி பக்கம் பேங்க் அப்படி பார்த்தா இந்த இதில் இருக்கிற அநேகமான டிவைஸை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இது கொஞ்சம் பழைய காலம் இல்லையா, சில இடங்களில் பார்க்க இயலாது. பேங்கில் இது இருக்கலாம் சில வேலை, ஏன்னா அவைக்கு நிறைய பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை இந்த பபிள்ஸ் பிரிண்டரையோ லேசரையோ பெருசாக விரும்ப மாட்டேன். லேசருக்கு இன்றைய காலத்தில் பிரிண்டர்ன்னு இல்லை, லேசர் பிரிண்டர். என்னென்னா போட்டோ காப்பியில் டோனர் கொஞ்சம் மலிவாக பிரிண்ட் பண்ணலாம்ன்றதால ஒரு 5 ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் லேசரால். இல்லையண்டா இப்போ ஒரிஜினல் பிரிண்டரில் நீங்கள் அழகாக பிரிண்ட் பண்ணணுமெண்டா கொஞ்சம் காஸ்ட் இதுக்கு கூடும், 10 ரூபா கூட தான் வரும். கலர் பிரிண்டர்ஸ் ஒரு 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் வரலாம். ஆனால் பிரிண்டரின் குவாலிட்டியை கொண்டு தான் அந்த காஸ்ட் முடிய போகுது. இப்போ கடைக்காரர்கள் கொஞ்சம் பெரிய அளவு பிரிண்ட் கணக்கை பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறாங்க. வீடு வழியை பாவிக்கிறார்கள் ஒரு சாதாரண பிரிண்டரை வச்சிருக்கிறோம். இந்த வகை பிரிண்டரை வீடுகளில் வச்சிருக்கிறோம். ஆனால் கரை நாள் பாவிக்க முடியாது, எங்களுக்கு நட்டம். அது கடையில் பிரிண்ட் பண்ணுறது ஆகும்.